எவ்வளவு விமர்சனங்கள் இந்த ஒரு படத்தை நோக்கி பாத்தீங்களா நீங்க? அது எவ்வளவு மட்டும் நிறைய சாதிவாதிகள்லாம் போயிட்டு தியேட்டர் வெளியே போயிட்டு இந்த படம் ஓடக்கூடாது, தடை செய் மாரி செல்வராஜ் அரெஸ்ட் பண்ணுங்க, கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹரிநாடார், சதா நாடார் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா மாரி செல்வராஜுக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொன்னா நடந்த சம்பவம் எடுத்து சொன்னா கோபம் வருது, அவங்களால ஏத்துக்க முடியல, அதனால வருது. அவன் பட்ட வலிகளை வேதனைகள் வந்து சொல்றான். இது உன்னால ஏத்துக்க முடியல தெரியுமா? ஃபால்ட் வந்து ஓமல இருக்கு. ஏத்துக்கவே முடியலன்னா என்ன ஏத்துக்க முடியல? நம்மள தப்பா சொல்லிட்டான் அப்படி நீ பாக்குற, அதனால அவங்க வந்து ஏத்துக்க முடியல, வைத்தறிச்சல் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுத்தா மட்டும் இவ்வளவு வருது எதிர்ப்புகள்னு ஒரு விஷயம் தோண்டிட்டே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் கேக்குறாங்க, எதுக்கு அவர் தொடர்ந்து சாதி பத்தியே படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க. அதுதான் தொடர்ந்து சாதியை பத்தி படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு டைரக்டர்னு கண்டிப்பா வந்து சோசியல் ரெஸ்பான்ஸ்னு ஒண்ணு தேவை. இந்த சமூகம் ஏன் மாறாம இருக்கு, எதை மாத்தணும் அப்படின்னு ஒரு கோல் இருக்குல்ல. பெரிய வந்து என்டர்டைன்மெண்ட் அதை மட்டுமே பண்றது போறதுக்கு படம் கிடையாது. ஒரு கால அளவு அப்படின்றதெல்லாம் இல்ல. இந்த ஊரின் சேரி என்னைக்கு ஒன்னாகுது அது வரைக்கும் பேசுவோம். மாறல இல்ல இன்னைக்கு சேரி ஊரு வந்து ஒன்னா ஆயிடுச்சா? ஏத்துக்கல. இன்னைக்கு கூட சாதி பாக்குறோம் வந்து சாதி பார்த்து மேரேஜ் பண்றான், சாதி பார்த்து என் சாதி மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணுவோன்றான். படம் பார்த்துட்டு வெளியே வந்து சாதி வெடி பேசுறான். என் தங்கச்சி மத்தவன் சாதியை கட்டணும் போனா மேரேஜ் பண்ணா வெட்டி போடுவோன்றான். அப்ப அவனுக்குள்ள அந்த சாதி வெறி போகிற வரைக்கும் பேசுதான்.